ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அழகான ப்ளவுஸோட டிசைன் தான் கட் பண்ண போகிறோம். பேக் சைடில் க்ளோஸ் நெக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக்கும் தான் கட் பண்ண போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக் வித் ஸ்கேலப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அழகான ஒரு கலம்காரி மெட்டீரியல் நான் எடுத்திருக்கேன். அதை லே பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து பேட்டர்ன் ஷீட் நான் ஆல்ரெடி போட்டாச்சு. நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் போட் நெக், ஃப்ரண்டில் டீப் நெக், தென் பேக் சைடில் போட் நெக், ஃப்ரண்ட்லேயும் போட் நெக், இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் ஷீட் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு நம்ம அதை வந்து ஃபேப்ரிக் மேலே லே பண்ணி நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அலவன்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி மேலே இதே கொடுத்துட்டோம். ஸோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃப்ரண்டில் ஸ்லாண்டிங்காக ஒரு டீப் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப், குட்டி குட்டி ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். நம்ம தம்ப்நெயிலில் அப்படி தான் அந்த ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேம் நான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஃபேப்ரிக்கை விட்டு அந்த பேட்டர்ன் ஷீட் மூவ் ஆகாமல் இருக்கிறக்காக ஒரு பின் போட்டுக்கலாம். போட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கொடுக்கணும். சைட் பேனலும் ஃபஸ்ட் பேனலும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. தென் அப்பெக்ஸ் பாயிண்டில் ஒரு நாட்ச் கொடுத்துருப்பேன் அதில் பேட்டர்ன் ஷீட்டில், அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சைட் பேனலும் ஃப்ரண்ட் பேனலும் ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக அந்த அப்பெக்ஸ் பாயிண்டில் மட்டும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு மேட்ச் ஆகணும், அது கரெக்டாக இருக்கும். இப்போ சைட் பேனல் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து சைடில் விட்டுருக்கோங்க. சைடில் மீன்ஸ் இந்த ஃப்ரண்டில் ஜாயின் பண்ணல பிரின்சஸ் லைன் இருக்குல்ல, அதில் அதுக்காக இப்போ கட் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு லைனிங் தேவையில்லை, வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த சம்மருக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும், வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணியாச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் வந்து டீப் வைக்காமல் நல்ல க்ளோஸ்ட் அஜ்வல் நெக் பேட்டர்னில் போட்டு ஒரு ஃபுல் ஸ்லீவ் வச்சு போட்டு ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்கு ஜுவல் நெக்கோட கட்டிங் வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஸ்லீவ் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஸ்லீவ் நான் பேட்டர்ன் ஷீட்டெல்லாம் போடல, டேரெக்டாக நான் ப்ளவுஸ் மெட்டீரியல் நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம லைன் போட்டு ஃபேப்ரிக்கே 4 வந்து மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3.5 இன்ச்சஸில் நான் வந்து டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து எப்படி இந்த 3.5 வந்துச்சுன்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 10 கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து அதில் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் நிறைய மெஷர்மெண்ட் தேவைப்படும். நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸில் ஒரு மார்க்கு, 8 இன்ச்சஸில் ஒரு 10.5 இன்ச்சஸில், தென் அப்படி கீழே நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து மேலே வந்து கையில் ஒரு 5 இன்ச்சஸ் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சதப்பற்று உள்ளதாக அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் எல்போ பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஷோல்டர்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸில், ஒரு 8 இன்ச்சஸில், 10 இன்ச்சஸில், ஒரு 16 இன்ச்சஸில், ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் எடுக்கிறேன், 22 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து கிராஸாக நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு அதை 2 டிவைட் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதில் கோடு போட்டு அதில் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் டவுனில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும், அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஃப்ரெஞ்ச் கேவ் வச்சு அந்த மிட் பாயிண்டில் ஒரு கேவ் கொடுத்துக்கோங்க. இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படி ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் தான், ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி பண்ணுவோமோ அதே தான். அந்த ஒயரம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த அளவு மட்டும் சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ½ இன்ச் டவுனில் மார்க் பண்ணிக்கோங்க, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இனி சைட்லேருந்து 1.5 இன்ச்சஸ் அலவன்ஸ் விட்டுருங்க. இப்போ அந்த 8 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம்ல சுற்றளவு. ஸோ அதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குன்னா அங்கங்கே சில இடத்துல டைட்டாக இருக்கும், சில இடத்துல லூஸாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கேல் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா அந்த கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வரும். இல்லை நீங்கள் கையால் கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கெட்ச் போட்ட போது அந்த இடத்துக்கும் அந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ண இடத்துக்கு எல்லாம் கொஞ்சம் லூஸ் வரும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அந்த ஸ்கெட்ச் நான் யூஸ் பண்ணுறேன். சைடில் நீங்கள் வந்து அந்த அலவன்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. சென்ட்ரல் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. தென் அந்த அங்கோல் அந்த குழிவாக கட் பண்ணோட அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதுலேயும் நாட்ச் போட்டுக்கோங்க. நம்ம அப்போ தான் ஃப்ரெண்ட் எதுன்னு தெரியும். அதுக்காக நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் அழகாக கட் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவ் வந்து ஒரு 22 இன்ச்சஸ் ரிஸ்ட் வரைக்கும் இருக்கும் ஃபுல் ஸ்லீவ். சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வேணும், இல்லை இந்த வீடியோவே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லெஸ் ஸ்கேலப் டிசைனில் வரதில் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். நான் வந்து மறக்காமல் வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி வீடியோ போடணும் அதையும் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.